ஓகே ரைட் கவனிப்போம். நாங்கள் இந்த செய்நிரல்கள் எழுதுறதுக்கு முன்னோடியாக பிரச்சனைகளை என்ன ஒரு மேனுவல் முறையில் தீர்த்து கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், பாய்ச்சல் கோட்டு படங்கள், அதே மாதிரி போலி குறிமுறைகள், இந்த ரெண்டு விடயங்களையும் தான் படித்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் எல்லாத்தையும் ஒரே அடியாக நாங்கள் படிக்காமல் கட்டுப்பாட்டு கட்டமைப்புகள் என்ற முறையில் ஒவ்வொன்றா எடுத்துக்கொண்டு வரோம். உங்களுக்கு தெரியும் 3 விதமான கட்டமைப்புகள் இருக்கு. அதுல நாங்கள் ஆரம்பத்தில் இந்த வரிசை முறை தொடர்பாக சில பிரச்சனைகளை இனங்கண்டு பாய்ச்சல் கோட்டு படத்திலையும் தீர்வு கண்டோம். அதே போல போலி குறிமுறையும் தீர்வு கண்டோம். மிக எளிமையானது. அது ஓயில்ல படித்த பிள்ளைகளுக்கு அதே போதும், நேரம் படியாத ஆக்கள் அல்லது மறந்திருந்தாலும் தான் நாங்கள் திருப்பி எடுத்தோம். அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் படித்த விடயம் இந்த தெரிவு முறை. அப்ப தெரிவு முறை என்று வரைக்கும் அங்கே நாங்கள் சில தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். ஸோ தீர்மானங்களின் அடிப்படையில தீர்மானங்களின் அடிப்படையில நாங்கள் சில வெளியீடுகளை காட்சிப்படுத்தலாம். அதுவும் எப்படி என்றதை நாங்கள் பார்த்துட்டோம். அதுல ஃப்ளோ சார்ட்டும் பார்த்துருக்கிறோம், சூடோ கோடும் பார்த்துருக்கோம். இறுதியாக நடந்த வகுப்பில் நான் ஆரம்பித்த விடயம் இந்த மீள் செயல், ரிப்பீட்டேஷன். இது ஒரு மிக முக்கியமானது. என்னன்னா, நீங்க இந்த நாங்கள் கைமுறையில தீர்க்கிற பிரச்சனைகளை எவ்வளவுத்துக்கு நீங்க விளங்குறீங்களோ அவ்வளவுத்துக்கு உங்களுக்கு செய்நிரல் எழுதுறது இலகுவா இருக்கும். அதாவது கணனியில போய் பிரச்சனையை தீர்க்கிறது மிக இலகுவா இருக்கும். அப்ப அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் மிக ஆரம்பத்தில இருந்து, அடிப்படையில இருந்து ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்துக்கொண்டு வாங்க. ஸோ இப்ப நாங்கள் மீள் செயல் என்று வரைக்கும் நீங்க போன கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க, ஏதாவது ஒரு நிபந்தனை ஒன்று திருப்தி செய்யப்படும் வரை அது அந்த குறிக்கப்பட்ட ஃப்ளோ சார்ட்டாக இருக்கலாம், இல்லை சூடோ கோடாக இருக்கலாம், மீண்டும் மீண்டும் இயங்கும். இன்னும் நாங்கள் சூடோ கோட்டுக்கு போகையில ஃப்ளோ சார்ட்டை மட்டும் ஆரம்பித்து நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த நிபந்தனை திருப்தி செய்யப்படையக்கு அது ஸ்டாப் ஆகும். சரி, ஸோ இன்றைக்கு நாங்கள் அதிக தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இந்த ரிப்பீட்டிஷன்ல நான் கொஞ்சம் டைம் எடுப்பேன். ஏன்னா நாங்கள் மேனுவல் பிரச்சனை தீர்த்தல மிக தெளிவாக விளங்கிட்டோம்னா கணனியில போய் பிரச்சனை தீர்க்கிறது ஒரு பெரிய விடயமே இல்லை. அந்த ப்ரோக்ராமிங் என்று சொல்றது தானே, அது ஒரு மிக சிறிய விடயம். எப்ப சிறிய விடயமா இருக்கும்னா உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்துட்டுதுன்னு சொன்னா எந்த ஒரு கஷ்டமும் இருக்காங்க. ஓகே, ஸோ எந்த ஒரு கஷ்டம் இருக்காது, மிக ஈஸியா நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். அப்ப கட்டாயமாக எங்களுக்கு இதுல இவ்வளவு நேரம் தேவைப்படும் அல்ல இவ்வளவு நேரம் எடுக்கிறோம்ன்றது எங்களுக்கு பிரயோசனமா இருக்கு. ரைட். ஸோ ரிப்பீட்டிஷன்ல நாங்கள் இப்போ இன்னொரு விடயம் பார்ப்போம். நாங்கள் பாய்ச்சல் கோட்டு படங்களை தான் படித்து கொண்டிருக்கிறோம். அது முடிச்ச அப்புறம் நாங்கள் சூடோ கோட்டு போகலாம். ரைட், கவனிப்போம். இப்போ போன கிளாஸ்ல நான் ஒரு மிக எளிமையான ஒரு ரிப்பீட்டிஷன் பினாவுண்ட் எடுத்து கொஞ்சம் நம்பர்ஸை பிரிண்ட் பண்றதை எடுத்து அதுல கொஞ்சம் மாற்றங்களை செய்து வேறு நம்பர்ஸ் எப்படி பிரிண்ட் பண்றது இப்படியான விடயங்கள் சொல்லி தந்தேன். ரைட், இப்போ கொஞ்சம் வித்தியாசமா ஒரு விடயத்தை பார்ப்போம். இங்கே கவனிங்க, இதெல்லாம் பேசிக் தான் பிள்ளைலாம், பேசிக். ஆனால் அந்த பேசிக்கை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறீங்கன்றதுக்காகத்தான் நாங்க படிக்கிறோம். ஸோ இப்படி ஒரு விடயம் இருக்குன்னு வைப்போம். இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் உங்கள்ட்ட இருக்கு. ஓகே, ஸோ இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குன்னு எடுத்துக்கணும். ஆரம்பத்தில் 1 எண்ணுக்குள்ள சைன் பண்ணப்பட்டிருக்கு. பிறகு ஒரு டிசிஷன் தாரம் L<11. இது ட்ரூ ஆயிருந்தா இங்கே போறோம், இதை செய்துட்டு இப்படி வரோம், ஃபால்ஸ் ஆயிருந்தா இப்படி வந்து டிஸ்பிளே என்னன்னு சொல்லி வெளியில போறோம். இப்போ இப்படியான ஃப்ளோ சார்ட் எப்படி இயங்கும் அல்லது இதனுடைய வெளியீடுகள் எப்படி வரும்ன்ற பார்ப்போம். ஸோ இது பொதுவாக இப்படியான கேள்விகள் உங்களுக்கு MCQல வரலாம். ஈவன் எங்களோட செகண்ட் பார்ட்ல கூட இப்போ ஃப்ளோ சார்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆரம்ப காலங்களில் பொதுவாக இந்த கணனியில பிரச்சனையை தீர்த்தெல்லாம் எங்களோட அட்வான்ஸ் லெவலில் ஆரம்ப காலங்களில், அதாவது 2011-12 கால போது, இல்லை 13-14 கன கால போது அப்படிதான் வந்துச்சு. செய்நிரல்கள் தான் மெயினாக செக் பண்ணிக்கணும். ஆனால் அண்மைய காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ளோ சார்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ இந்த விடயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இப்போ இதுல பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சப்போஸ் இந்த அவுட்புட் என்று கேட்டா, ரைட், வெளியீட்டை காட்சிப்படுத்த சொன்னா
நீங்கள் ஒரு விடயத்தை முதல் செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த மீள் செயல் எங்க நடக்குதுன்னு பாருங்க. இதுல ஆரம்பிச்சு இதுலதான் நீங்க முதல் முறையா நிபந்தனையை செக் பண்றீங்க. ஸோ இது சரியா இருந்தா நீங்க என்ன செய்றீங்க, இப்படியே போறீங்க. இந்த வட்டப்பாதையில நீங்க திருப்பி திருப்பி இயங்குறீங்க. ஸோ இந்த நாங்கள் அடிக்கடி போய் வார இந்த இடத்தை நாங்க சொல்லுவோம் லூப்ன்னு சொல்லி. லூப் தமிழ்ல தடம்னு சொல்லுவேன். தடம்ன்றது அந்த ரிப்பீட்டிஷன் ஏரியா, அந்த ரிப்பீட் பண்ற அந்த பகுதி. அப்ப நாங்கள் இந்த பகுதியிலான பிள்ளைகள் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அதை நாங்க லூப்ன்னு சொல்றது. இப்ப நீங்க பாருங்க, இந்த டிஸ்பிளே எண் வந்து எங்க இருக்குன்னா அந்த நாங்கள் மீண்டும் மீண்டும் போய் வார பகுதியில இல்லை. எங்க இருக்குன்னு சொன்னா இந்த கீழே தான் இருக்கு. இதை நாங்க வேணும்னா சொல்லலாம் அந்த தடத்துக்கு வெளியில இருக்குன்னு சொல்லி, லூப்புக்கு வெளியில. அப்ப ஒருவேளையில இந்த டிஸ்பிளே எண் வந்து இந்த இடத்துல எங்கேயாவது இருந்தா, அந்த லூப்புக்குள்ள எங்கேயாவது இருந்தா, நீங்க ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட் பண்ணிக்க அந்த டிஸ்பிளே எண்ணை சந்திச்சு கொண்டுதான் போவீங்க. நான் ஒவ்வொரு தடவையும் ரிப்பீட் பண்ணிக்க டிஸ்பிளே எண் அந்த இடையில வரத்தானே போகுது. அப்போ உங்களுக்கு பல எண்கள் வெளியீடாக கிடைக்கலாம். போன கிளாஸ் செய்த மாதிரி 1 to 10 அல்லது 1 to 100 அப்படி பல எண்கள் எங்களுக்கு கிடைக்கலாம். ஆனால் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த டிஸ்பிளே எண் இதுக்குள்ள இல்லை. எங்க இருக்குது? இது லூப்புக்கு வெளியில இருக்கு. ஸோ லூப்புக்கு வெளியில இருக்குன்னு சொன்னா அந்த இடத்துக்கு நீங்க ஒரு தடவை மட்டும்தான் போகல. எப்ப நீங்கள் இந்த இடத்துக்கு போவீங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்க. எப்ப போவீங்க? இந்த நிபந்தனை பிழையாக மாறிக்க நான் அதுல இருந்து வெளியில போவேன். அப்படி வெளியில போகைக்கு மட்டும்தான் நான் இதை சந்திக்க முடியும். ஸோ அப்போ ஒரு விடயம் நீங்கள் உடனே தெளிவுபடுத்திக் கொள்ளணும். இந்த ஃப்ளோ சார்ட்டின் விளைவு கட்டாயமாக ஒரு ஆன்சர், ஒரு நம்பர் மட்டும். நம்பர் பல எண்கள் ஒரு எண் கோலம் மாதிரியோ அல்லது ஒரு தொடர்ச்சியான தன்மையில வராது. ஏன் வராது? இது வந்து எங்க இருக்குது? லூப்புக்கு வெளியில இருக்கு. அப்ப நான் ஒரு தடவை மட்டும்தான் இங்க போகணும். அப்போ ஒரு ஆன்சர். இதை முதல் தீர்மானிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்க உங்களுக்கு கண்டுபிடிக்கல. நான் உங்களுக்கு ப்ராக்டிஸுக்காக டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படியான கேள்வி வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? முதல் எண்ணின் பெருமானத்தை எழுதிக்கணும். எண்ணுக்குள்ள 1 இருக்கு, அதை எழுதிக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எண் சிறிது 11 பார்க்கணும். எண் 1. ஸோ 1 சிறிது 11 சரி. சரி என்றா இங்க தானே போறீங்க. என்ன செய்றீங்க பாருங்க, எண்ணின் பெருமானத்தை உண்டால கூட்டி எண்ணுக்கு சேமிச்சு விடுறீங்க. அவங்களுக்கு சொல்லி தந்தனா இது அசைன் பண்றோம், சேமிக்கிறோம். ஸோ எண்ணை உண்டால கூட்டி எண்ணுக்கு சேமிச்சா என்ன பிள்ளையர்? எண் இப்ப 2 அமார்ஸ். இதுவரையில ஏதாவது அவுட்புட்டா காட்டினாங்களா? இல்லை. ரைட். அம்புக்குறி இங்கதான் வருது, அந்த ஃப்ளோ லைன் இங்கதான் வருது. திருப்பி இங்க வாங்க. எண் சிறிது 11 பாருங்க. எண் இப்ப 2. ஸோ 2 லெஸ் தேன் 11 ட்ரூ தானே? இங்க வாங்க. என்னோட உண்ட கூட்டி எண்ணுக்கு அசைன் பண்ணுங்க. எண் இப்ப 3 மாறுது. திருப்பி இப்படி வந்தீங்கன்னா எண் சிறிது 11 எண் 3. ஸோ 3 சிறிது 11 சரி. சரி என்றா இப்ப இங்க எல்லாம் போவீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க எப்படியே சுத்தி கொண்டிருக்க போறீங்க. அப்ப நீங்க தொடர்ச்சியாக இப்படியே செக் பண்ணி கொண்டிருக்க வேண்டாம். ஓரளவு செக் பண்ணின உடனே உங்களுக்கு விளங்கும். அடுத்த நம்ம எண்ணுக்குள்ளே அடுத்த பெருமானம் 4 வரும், 5 வரும், 6. அப்ப எப்ப உங்களுக்கு என்ன அந்த ஒரு சந்தேகம் வரும், எப்ப நீங்க வெளியில வர போறீங்க? இந்த 11க்கு அண்மையில. ஸோ நீங்கள் அப்படியே தொடர்ச்சியா டெஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்படியே போய் ஒரு கட்டத்துல ஓகே, ஒரு இறுதியில நாங்க டெஸ்ட் பண்ணுவோம். ஒரு 9 வந்துட்டு வைப்போம். எண்ணுக்கு 9 வந்துட்டுது. அப்ப இந்த போற அந்த எண் கோலத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சந்தர்ப்பத்துல 9 வரும். அப்ப ஏன் நான் 9 வந்து இதுல போட்டு நான் 11க்கு மிக அண்மையில நாங்க டெஸ்டிங்க மீளவும் தொடங்குவோம். ஸோ இப்ப எண் வந்து 9. அப்ப இது 9. இந்த இடத்துல இப்ப 9 வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. எண் சிறிது 11 பாருங்க. எண் 9 தானே? 9 சிறிது 11 சரி. இங்க போகும். என்னோட உண்டக்கூடிய எண்ணுக்கு அசைன் பண்ணுங்க. எண் வந்து இப்ப 10. ரைட். திருப்பி வாங்க பிள்ளைகள். எண் சிறிது 11 எண் 10. ஸோ 10 சிறிது 11 ட்ரூ. ட்ரூ அண்டா இங்க வாங்க. என்னோட உண்டக்கூடிய எண்ணுக்கு சேவ் பண்ணி விடுங்க. எண் இப்ப 11. திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். எண் சிறிது 11 பாருங்க. எண் எத்தனை? 11. ஸோ 11 சிறிது 11 இப்ப ஃபால்ஸ். முதல் முறையா நிபந்தனை பிழைச்சிருக்கு. ஸோ இதுவரையில நாங்கள் ரிப்பீட் பண்ணி என்ன செய்யிருக்கோம்? எண்ணின் பெருமானங்களை அதிகரிச்சிருக்கோம். அதனால நாங்க அதை மாறின்னு சொல்றாங்க, மாறிக்கொண்டிருக்கிறதால. ஆனா என்ன செய்யல, இன்னும் அவுட்புட்டை காட்டல. ஸோ இது நோ அண்ட் அப்புறம் தான் நீங்க கீழ் நோக்கி வாரீங்க. இந்த பாதையால வாரீங்க. இந்த பாதையால வரைய பாருங்க, டிஸ்பிளே என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. டிஸ்பிளே என்னண்டா என்ன தமிழ்ல? இப்ப என்னக்கு என்ன பெருமானம் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கோ அதுதான் இப்ப டிஸ்பிளே ஆகும்.
எண்ணுக்குள்ள இவ்வளவு பெருமானங்களும் இப்ப சேமிக்கப்பட்டிருக்காண்டா இல்ல. ஆரம்பத்துல இருந்த பெருமானம் பிற மாறி பிற அடுத்த பெருமானம் இப்படி மாறி மாறி வந்திருக்கு. அப்ப எண்ணுக்குள்ள இப்ப என்ன பெருமானம் இருக்கு? இதுதான் இப்ப இருக்கிற பெருமானம். சோ இதனுடைய அவுட்புட் 11 சரியா? இது ஒரு மிக இலகுவான கேள்வி, அதே நேரம் ஒரு பேசிக் கேள்வியும் கூட. இந்த ஐடியா உங்களுக்கு விளங்கணும். அப்ப பாருங்க, அப்ப டிஸ்பிளே வந்து லூப்புக்கு வெளியில இருந்தா கட்டாயமா ஒரு ஆன்சர் ஒரு நம்பர் தான் வெளியிட கிடைக்கும். அதே மாதிரி ஒரு தொடரா இருக்குமா இருந்தால் அந்த அந்த உங்களுக்கு அவுட்புட் தொடரா வரப்போதுன்னு நீங்க நினைச்சா பெரும்பாலும் அது லூப்புக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா அப்படி இருந்தா தான் ஒவ்வொரு தடவையும் நாங்க சுற்றி வரைக்கும் ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ண முடியும். கிளியரா இது? இதை விளங்கி வச்சுக்கொள்ளும். தேவையானதை நோட் பண்ணிக்கொள்ளணும் உடனே. ரைட். ஸோ இதுவரையில நாங்கள் செய்த இந்த ரிப்பீட்டிஷன் ஃப்ளோ சார்ட்ல நாங்கள் ஒரு மாறியை ஒரு வேரியபிள் தான் பாவிச்சு நாங்கள் பாருங்க. இப்போ என்னென்ற உண்டை மட்டும் வச்சு தான் நான் ரிப்பீட் பண்ணினேன். ஆனா ஒன்றுக்கும் மேற்பட்ட மாறிகளை நீங்க பயன்படுத்த முடியும். ஸோ இந்த வினாவை பார்ப்போம். எல்லாமே சின்ன சின்ன வினாக்கள் தான். ஸோ இந்த வினாவை இருக்க பாருங்க. ஓகே, ஸோ கவனிப்பது இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் தரப்பட்டிருக்கு. இப்போ என்னுடைய வினா அல்லது நான் இதை எடுத்ததின் நோக்கம் அவுட்புட் வெளியீட்டை காணணும். இதனுடைய அவுட்புட் என்னன்னு பார்க்கணும். ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் நான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே அவுட்புட்டை நாங்கள் பார்க்கணுமா இருந்தால் முதல் அந்த டிஸ்பிளே லூப்புக்கு உள்ளே இருக்கா அல்லது வெளியில் இருக்கான்னு பார்க்கணும். அந்த டிஸ்பிளே லூப்புக்கு உள்ளே இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர்ஸ் வெளியீடாக வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. அந்த டிஸ்பிளே லூப்புக்கு வெளியில இருந்தா நிச்சயமா நீங்க உறுதியா சொல்லலாம் ஒரு நம்பர் மட்டும் தான் வெளியீடா வரும். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளும். இந்த ஐடியா இதெல்லாம் பேசிக்ஸ் தான் பொதுவாக பிரச்சனை தீர்க்கிறதுன்ற அடிப்படை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டிஷன் ஏரியா வந்து இதுதான். இதுல தான் நாங்க ரிப்பீட் பண்ணி கொண்டிருப்போம். இங்க பாருங்க, எஸ் அண்டா தான் நாங்க ரிப்பீட் பண்றோம். அப்ப இந்த இடத்துல தான் நாங்க திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம். அப்ப எங்க டிஸ்பிளே இருக்குண்டா அதுக்கு இல்லை, இங்கதான் இருக்கு. அப்ப எங்க இருக்கு பிள்ளைகள்? லூப்புக்கு வெளியிலான் இருக்கு. நீங்க போய் வார பிரதேசம் இந்த பிரதேசம் இதுக்குள்ளே அவர் இல்லை. ஸோ கீழே இருக்கிறார், லூப்புக்கு வெளியிலான் இருக்கார். லூப்புக்கு வெளியில இருந்தா நாங்க படிச்சுட்டோம் ஒரு நம்பர் மட்டும்தான் வர முடியும், ஏதோ ஒரு எண் மட்டும்தான் வரையல. ஸோ அந்த எண் என்னன்னு கண்டுபிடிப்போம். ரைட். இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னு சொன்னா உங்களுக்கு ரெண்டு மாறி தரப்பட்டிருக்கு. எண்ணும் இருக்குது, எஸ்ஸும் இருக்கு. எண் எப்படி மாறுது பாருங்க, இப்படி மாறுது. என்னோட உண்டை கூட்டி நாங்க எண்ணுக்கு சேமிக்கிறோம். ஸோ எண் அப்படி மாறுது. எஸ் எப்படி மாறுது பாருங்க, எஸ்ஐயும் எண்ணையும் கூட்டி மாற ரெண்டும் மாறுறபடியா நீங்கள் மனதால அந்த மாற்றத்தை ஞாபகம் வச்சு செய்ய மாட்டீங்க, கட்டாயமா பிளவிடுவீங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்படியான கேள்வி வரைக்க நாங்கள் எண்ணின்ற பெருமானத்தையும் இது கட்டாயமா எம்சிக்யூக்கு உதவும் இல்லையா? எம்சிக்யூல அட்லீஸ்ட் ஒரு 3 ஃப்ளோ சார்ட் கேள்வி வருது. 3 மிக இலகுவானது. ஆனால் உங்களுக்கு சில மெத்தட்ஸ் தெரிஞ்சாதான் அதை நீங்கள் கையாள கொஞ்சம் வேகமா ஆன்சர் எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு எம்சிக்யூக்கு நேரம் குறைவா இருக்கும். ஆனால் அவர் தர்ற ஃப்ளோ சார்ட் கொஞ்சம் பெரிய ஃப்ளோ சார்ட் மாதிரி தரும். அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி நீங்க அதுல போய் நேரத்தை அதிகமா செலவழிச்சு போடுவீங்க. அப்போ கட்டாயமாக பிராக்டிஸ் முக்கியம். ஸோ இதுக்குரிய உபாயம் என்ன? எண்ணின்ற பெருமானத்தை எழுதுங்க. ஆரம்ப பெருமானம் 1. எஸ்ஸின் ஆரம்ப பெருமானத்தை எழுதுங்க 0. இதை முதல் எழுதி வச்சுக்கணும். எண்ணும் எஸ்ஸும் இப்ப எவ்வளவு பெருமானத்துல இருக்கு, ஆரம்பத்துல என்ன பெருமானம் இருக்குன்னு எழுதணும். எங்களுக்கு கேட்டது வெளியீடு, அவுட்புட் தான் கேட்டது. ரைட். ஸோ முதல் என்ன செய்வீங்க? அப்படியே இங்க வாங்க, மேல இருந்து கீழ் நோக்கி வாங்க. நான் இப்ப அவுட்புட் காண போறேன், பரிசோதிக்கிறத ஆரம்பிக்கிறேன்.
n சிறிதல்ல சமன் 5 பார்ப்பீங்க. என்னண்டா எத்தனைன்றது எண்ணுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ n 1. ஸோ 1 சிறிதல்ல சமன் 5 சரி. சரி என்றா இந்த திசையில போங்க. என்ன செய்றீங்க? எஸ்ஐயும் என்னையும் கூட்டி எஸ்ஸுக்கு சேமிச்சு விடுங்க. எஸ் எத்தனை? எஸ்ஸுக்கு கீழே பாருங்க எஸ் இருக்கும். என் எத்தனை? எண்ணுக்கு கீழே எண்ணின் பெருமானம் இருக்கு. அதுக்காகத்தான் நாங்கள் அங்கே எழுதியும் வச்சிருக்கோம். ஸோ எஸ்ஐயும் என்னையும் கூட்டி வார ஆன்சரை எஸ்ஸுக்கு சேமிக்கணும். எஸ் சைவர். ஸோ இந்த இடத்த சைவர் எடுங்க. என் 1. ஸோ சைவரையும் 1ஐயும் கூட்டி வார ஆன்சர் 1 தானே, அதை கொண்டு எஸ்ஸுக்கு சேமிச்சு விடுங்க. ஸோ இப்போ எஸ் வந்து 1. கிளியரா? எஸ் வந்து இப்ப 1 இருக்கு. இனி இங்க வாங்க. என்னோட 1 கூட்டி எண்ணுக்கு சேமிங்க, அசைன் பண்ணுங்க. ரைட்? என்னோட 1 கூட்டி எண்ணுக்கு அசைன் பண்ணுங்க. எண் 1. ஸோ 1ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 2 இப்ப எண்ணுக்குள்ள அசைன் பண்ணப்படுது. ஓகே, திருப்பி இங்க வாங்க. n less than or equal to 5 பாருங்க. n எத்தனை? மேல உள்ள 1 பார்க்க இல்லை. எண்ணுக்கு கீழே ஆக அடியில் என்ன பெருமானம் இருக்கும் அதுதான் இப்பத்தே வேல்யூ, என்ன கரண்ட் வேல்யூ அதான். ஸோ n வந்து இப்ப 2. 2 less than or equal to 5 ட்ரூ. ட்ரூ இங்க வாங்க. என்னையும் எஸ்ஐயும் கூட்டி எஸ்ஸுக்கு சேமிங்க. n எத்தனை? இங்க இருக்கு 2. எஸ் எத்தனை? 1. ஸோ 2ஐயும் 1ஐயும் கூட்டினீங்கன்னு சொன்னா 3. அந்த 3 இப்ப எஸ்ஸுக்கு சேமிக்கப்படும். சரிதானே? ஸோ எஸ் வந்து இப்ப 3. பிறகு நீங்கள் எஸ் வந்து என்ன 0 எடுக்கிறீங்க. ஏன் எஸ் வந்து கடைசியா இந்த பெருமானத்தை வச்சிருக்கோம், அதுதான் இப்பத்திய பெருமானம். என் 2. அப்ப 2ஐயும் கூட்டினீங்கன்னா 3. அப்ப இப்ப பாருங்க, எஸ் ஆரம்பத்துல சைவர் இருந்தது, அப்புறம் 1 மாறி இப்ப 3 வந்துடுச்சு. இப்ப எஸ் இந்த பெருமானம் 3. என்னோட 1 கூட்டி எண்ணுக்கு சேமிச்சு விடுங்க. என் இப்ப 2 இருந்தது, 2 சக 1, என் வந்து 3. இப்ப நாங்கள் எதிர்வு கூறியல அதை இப்ப நான் முதல் 3 டெஸ்ட் பண்ணி நம்ம அடுத்த நம்பர் இப்படி இருக்கும். ஏன்னா ரெண்டும் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கு. அப்ப எனக்கு வேற வழியில் அப்படி ஓரளவு டெஸ்ட் பண்ண முடியும் என்றாலும் கூட அப்படி நீங்க முயற்சிக்காதீங்க, முழுவதும் டெஸ்ட் பண்ணுங்க. பிளவிடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காது. ஸோ இங்க வாங்க. n சிறிதல்ல சமன் 5 பாருங்க. என்ன பாருங்க பிள்ளை? n வந்து 3. ஸோ 3 சிறிதல்ல சமன் 5 சரி. செஞ்சு வாங்க. எஸ்ஐயும் என்னையும் கூட்டி எஸ்ஸுக்கு சேமிச்சு கொள்ளுங்க. 2 3 பாருங்க. எஸ் 3 n 3. ஸோ 3ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா இப்ப எஸ் வந்து 6. ஓகே, என்னோட 1 கூட்டி எண்ணுக்கு சேவ் பண்ணிக்கொள்வோம். n 3 இருந்தது, 1 கூட்டினீங்கன்னு சொன்னா 4. திருப்பி வாங்க. n less than or equal to 5. n வந்து 4. ஸோ 4 சிறிதல்ல சமன் 5 சரி. இங்க வாங்க. எஸ்ஐயும் என்னையும் கூட்டி எஸ்ஸுக்கு சேமிங்க. 2 பக்கத்துல இருக்கு, கூட்டினா 10. என்னோட 1 கூட்டி எண்ணுக்கு சேவ் பண்ணிக்கொள்வோம். n 4 இருக்கு, 1 கூட்டினா n இப்ப 5. திருப்பி இங்க வருவோம். n less than or equal to 5. n பாருங்க 5. ஸோ 5 சிறிதல்ல சமன் 5 சரி. இங்க வாங்க. எஸ்ஐயும் என்னையும் கூட்டி எஸ்ஸுக்கு சேவ் பண்ணுங்க. பாருங்க 2ஐயும் கூட்டி பாருங்க. எஸ் வந்து 15. என்னோட 1 கூட்டப்பட்ட எண்ணுக்கு சேமிக்கப்படுது. ஸோ n வந்து 6. இங்க வாங்க. n சிறிதல்ல சமன் 5 பாருங்க. n இப்ப 6. 6 சிறிதல்ல சமன் 5 தவறு. இதுவரையில நாங்க ட்ரூ அண்ட் வழியா ரிப்பீட் பண்ணி கொண்டு நாங்க ஃபர்ஸ்ட் டைம் நிபந்தனை பிழைச்சிட்டு. ஸோ இனி இந்தியால போகலாது. ஸோ இனி கீழ் நோக்கி வரப்போம். கீழ் நோக்கி வரைக்க நாங்க ஸ்டொப்புக்கு போறதுக்கு முதல் பாருங்க டிஸ்பிளே எஸ் அண்ட் இருக்கு. ஸோ எஸ்ஸுக்குள்ள என்ன பெருமானம் இருக்கு? எஸ்ஸுக்கு இப்ப இருக்கிற பெருமானம் இதுதான் கடைசி பெருமானம் 15. ஸோ அவுட்புட் இங்க 15. ஸோ இப்படித்தான் இந்த கேள்வியில் செய்யறது. இதுல கூட இப்ப நான் செய்திருக்கிற ஃப்ளோ சார்ட் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் தீர்த்திருக்கேன். ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்து அந்த பிரச்சனையை தீர்த்து தான் இப்ப உங்களுக்கு 15 ஆன்சரை வெளிப்படுத்தியிருக்கேன். யாராவது சொல்லலுமா என்ன பிரச்சனையில தீர்க்கப்பட்டிருக்கு? இதுல நான் தீர்த்து கொண்ட பிரச்சனை என்ன பிள்ளை? 1 தொடக்கம் 5 வரையில எண்களின் கூட்டுத்தொகை. எஸ், 1 தொடக்கம் 5 வரை உள்ள எண்களின் கூட்டுத்தொகை. முதல் 5 எண்களின் கூட்டுத்தொகை. அப்ப நீங்கள் இந்த ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, முதல் 5 எண்களின் கூட்டுத்தொகையை நான் காணணும்னா எனக்கு முதல் 5 எண் வேணும். ஸோ அதுக்குத்தான் நான் எண்ணெண்டு பாவிச்சிருக்கேன். பாருங்க, எண்ணெண்ட ஒரு மாறியை நான் பாவிச்சதுன்ற காரணம், பயன்படுத்தியதுன்ற காரணம் உங்களுக்கு 5 எண் வரணும். அப்ப ஆரம்பத்துல 1 வேணும்.
பிறகு என்ன நான் அங்கேயும் கூட போறேன்னா பிறகு 2 இருக்கணும் 3 இருக்கணும் 4 இருக்கணும். அதுக்காக என்ன பாவிச்சேன். ஏன் எஸ் என்று பாவிச்சேன்னு சொன்னா கூட்டுத்தொகையை சேமிக்கிறதுக்காக. பாருங்க ஆரம்பத்துல எனக்கு கூட்டுத்தொகை ஒன்றும் இல்லை 0 போட்டேன். பிறகு என்ன ஒன்று ஒரு முதலாவது நம்பர் எடுத்த உடனே இப்ப எனக்கு கூட்டுத்தொகை என்ன அதுதானே அது 1 இருந்துச்சு. பிறகு என்ன நடந்துச்சு, 2வது நம்பர் எடுத்தேன். அப்ப 2வது நம்பர் இப்ப சும்மா யோசிச்சு பாருங்க, 2 பாக்ஸ் வச்சுக்கிறீங்க. ஒரு பாக்ஸுக்கு நம்பரை போட போறீங்க, மற்ற பாக்ஸுக்கு கூட்டுத்தொகையை சேமிக்க போறீங்க. 2 பாக்ஸ் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கு. ஆரம்பத்துல கூட்டுத்தொகை என்ற பெட்டிக்கு 1 இல்லைன்னு வைங்க 0 என் கூட்டையில. இப்ப நம்பர் பாக்ஸுக்கு 1 வந்த உடனே நீங்க என்ன செய்றீங்க, இப்ப உங்களுக்கு எண் வந்துடுது. சோ அதை அப்படியே கூட்டி 1 தானே இப்ப உங்கள்ட்ட இருக்கு. சோ கூட்டுத்தொகை 1. இப்ப நீங்க என்ன செய்யறீங்க, நம்பர் பாக்ஸுக்கு 1 இருக்கு, அதோட இப்ப 2ஐயும் அதுக்கு போடுறீங்க நம்பர் பாக்ஸுக்கு. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா கூட்டுத்தொகை எத்தனை 3. அந்த 3 தான் இப்ப எஸ் என்ற பாக்ஸுக்கு போடுறீங்க. அதான் இது. பிறகு அந்த நம்பர் என்ற பாக்ஸுக்கு பாருங்க ஏற்கனவே 3 இருந்தது, அதோட இப்ப 3 வருது என்ன. இப்ப நம்பர் 3. அப்ப 3 கூட்டுத்தொகை பாருங்க ஏற்கனவே எத்தனை கூட்டி வச்சிருந்தா நீங்கள் 3 இருந்தது, 3 இருந்தது, இப்ப 3 வரை 6 ஆகுது. விளங்குது ஐடியா. பிறகு இங்க 4 வந்த உடனே அங்க ஏற்கனவே கூட்டுத்தொகை 6 இருந்தது, இப்ப 4ஓட கூட்டி 10. இப்படித்தான் வருது. அப்ப ஏன் இதுல 2 மாறி பயன்படுத்தி இருக்கிறோம் அந்த ஐடியா உங்களுக்கு விளங்கிருந்தா இல்ல. ஓகே ரைட். இப்ப உங்கள்கிட்டயே கேட்கிறேனே, ஏன் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். இப்ப இதுல நான் சில மாற்றங்களை செய்யறதால எனக்கு வித்தியாசமான ஒரு அவுட்புட் வரணும்னு வைப்போம். உதாரணத்துக்கு இந்த கேள்வி உங்களுக்கு சரியா விளங்கி இருந்தா எனக்கு சொல்லுங்க, முதல் 10 எண்கள்ல உள்ள முதல் 10 எண்கள்ல உள்ள அல்லது 10 வரையான எண்கள்ல உள்ள 2 எண்களின் கூட்டுத்தொகை காணணும்னா என்ன செய்யலாம். இது முதல் 5 எண்களின் கூட்டுத்தொகையை காட்டுறது. இப்ப எனக்கு முதல் 10 வரை உள்ள 2 எண்களின் கூட்டுத்தொகையை நான் காட்டணும். என்ன செய்யலாம், இல்ல என்னென்ன மாற்றங்கள் செய்யணும். அஞ்சுக்கு பதிலா 10 போடணும் சார். இதுல 10 5க்கு பதிலா 10. ஓகே பாப்போம். வேற ஏதாவது மாற்றம் செய்யணுமா. ஒன்றுக்கு பதிலா 2 போடணும். ஒன்றுக்கு பதிலா 2 போடணும். n+1 அதை n+2 அந்த மாதிரி சொல்றீங்க. பாப்போம் வேற ஏதாவது மாற்றம் செய்யணுமா. சார் n சமன் 1க்கு பதிலா n சமன் 2 போடணும். அசைன் பண்றது இல்ல, இந்த எண்ணுக்குள்ள 1 அசைன் பண்ணி இருக்கிற இடத்த என்ன 2 எண்ணுக்குள்ள 2 அசைன் பண்ண சொல்றீங்க. யோசிக்கணும் இல்லைன்னா பிரச்சனை தீர்த்தல்ன்றது யோசிக்கணும். இப்ப இதுல நான் என்ன அதிக நேரம் உங்களுக்கு தராட்டியும் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் இருந்தா கன நேரம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இதுல ஏன் நாங்கள் ஆரம்பத்துல 1 போட்டுனாங்கன்னு சொன்னா எங்களுக்கு எல்லா எண்களும் கூட்டணும். ஸோ ஆரம்பத்துல 1 இருந்தா தான் பிறகு 2ஆ மாறும். ஆனா இப்ப எங்களுக்கு முதல் 10 வரை உள்ள 2 எண் தான் கூட்டணும். அப்படியா இருந்தா உங்களுக்கு 2 தானே முதலாவது எண், 2ன்னு போடுங்க. ஏன் இதுல 2ஆல கூட்டுறோம்னு சொன்னா உங்களுக்கு முதலாவது எண் 2, முதலாவது 2 எண் 2. அப்ப அடுத்த 2 எண் 4 தானே, 2ஆல தானே கூட்டணும், 2ஆல கூட்டுறீங்க. இதுல ஏன் 10 போட்டுறாங்கன்னு சொன்னா 10 வரை உள்ளது வேணும், ஸோ அதில் போட்டுறாங்க. ஸோ இது எங்களுக்கு முதல் 10 வரை உள்ள 2 எண்களின் கூட்டுத்தொகையை காட்டுதான்றதை கொஞ்சம் குயிக்கா பார்ப்போம். ரைட், நான் இந்த முறையில செய்து காட்டுறேன். எங்களுக்கு ஆன்சர் முதல் 10 வரை உள்ள 2 எண்களின் கூட்டுத்தொகை வந்தீங்கன்னா 30 வரும். 2 4 6 8 10 எல்லாத்தையும் கூட்டிப்பாங்க 30 வரணும். ஸோ இங்க எங்களுக்கு 30 வருதான்னு பார்ப்போம். ஸோ ஆரம்பத்துல எண் 2 இருக்கு, எஸ் 0 இருக்கு. கொஞ்சம் பேமா செய்யறேன் விளங்கி இருக்கு. என் சிறிது அல்லது சமன் 10 பாருங்க, என் 2. ஸோ 2 சிறிது அல்லது சமன் 10 சரி. இங்க போங்க, எஸ்ஐயும் என்னையும் கூட்டி எஸ்ஸுக்கு சேமிங்க. 2 பக்கத்து இருக்கு, கூட்டினீங்கன்னா 2. என்னோட 2 கூட்டி என்னுக்கு சேமிங்க. 2 இருந்தது, ஸோ 2 கூட்டினா 4. திருப்பி இங்க வாங்க, என் சிறிதல்ல சமன் 10 பாருங்க, என் 4. ஸோ 4 சிறிதல்ல சமன் 10 சரி. இங்க போவோம், எஸ்ஐயும் என்னையும் கூட்டி எஸ்ஸுக்கு சேமிங்க. 2 பக்கத்து இருக்கு, கூட்டினீங்கன்னா எஸ் 6. என்னோட 2 கூட்டி என்னுக்கு அசைன் பண்ணுங்க, என் 6. திருப்பி இங்க வாங்க, என் சிறிதல்ல சமன் 10 பாருங்க பிள்ளை, என் 6. ஸோ 6 சிறிதல்ல சமன் 10 ட்ரூ. ட்ரூ இங்க போவோம், எஸ்ஐயும் என்னையும் கூட்டி எஸ்ஸுக்கு சேமிங்க.
கூட்டினீங்கன்னு சொன்னா 12. என்னோட 2 கூட்டி எண்ணுக்கு அசைன் பண்ணுவோம். எண் 8. 6 இருந்தது, 2 கூட்டப்படுது 8. எண் சிறிதல்ல சமன் 10. எண் 8 என்ன? 8 சிறிதல்ல சமன் 10 சரி. இங்க போவோம். எஸ்ஐயும் எண்ணையும் கூட்டுவோம். 12 மட்டும் கூட்டப்பட்டா எஸ் 20. என்னோட 2 கூட்டி எண்ணுக்கு சமைச்சு கொள்ளுங்க. எண் 8 இருக்கு, 2 கூட்டப்பட்டா 10. இங்க வாங்க. என் சிறிதல்ல சமன் 10. எஸ் என் 10 தானே. 10 சிறிதல்ல சமன் 10 சரி. இங்க போவோம். எஸ்ஐயும் எண்ணையும் கூட்டி எஸ்ஸுக்கு ஸ்டோர் பண்ணுங்க. 2ஐயும் கூட்டினா எஸ் 30. என்னோட 2 கூட்டி எண்ணுக்கு சமைச்சு கொள்ளுங்க. என் 10 இருந்தது, 2 கூட்டினா 12. இங்க வாங்க. என் சிறிதல்ல சமன் 10 பாருங்க. என் இப்ப 12. 12 சிறிதல்ல சமன் 10 இல்லை. நோ. இங்க வாங்க. டிஸ்பிளேஸ் எஸ்ஸுக்கு என்ன இருக்கு? இப்ப இருக்கிறது 30. 30 டிஸ்பிளே. முதல் 10 எண்கள்ல உள்ள இரட்டை எண்களின் கூட்டுத்தொகையை உங்களால காட்ட முடியும். கிளியரா? இப்படி கொஞ்சம் நீங்க யோசிங்க. யோசனையை தூண்டி சில விடயங்களை நீங்க இலகுவா செய்து கொள்ளலாம். இது நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டை தந்துட்டு அதுல மாற்றங்களை செய்து இதை காட்சிப்படுத்தியிருக்கேன். அப்படி நீங்களும் யோசிங்க. ஏதாவது ஒன்று எடுத்து அதுல சில மாற்றங்களை செய்து வேற இது பொதுவாக எக்ஸாம்ல கேட்கலாம். உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட்டை தந்து அதில் ஒரு குறிக்கப்பட்ட பிரச்சனை தீர்த்திருப்பார். அதுல என்னென்ன மாற்றங்களை செய்யறதால வேற ஒரு விளைவு கிடைக்கும் என்று கேட்பார். நீங்க அதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்கு. சரிதானே? ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே கேட்டு தீர்த்துக்கணும். அடுத்த நாங்கள் ரிப்பிட்டிஷன்ல ஃப்ளோ சார்ட்லயே கொஞ்சம் நேரம் செலவிடுவோம் என்றால் கொஞ்சம் பிரயோசனமா இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் போலி குறிமுறைக்கு போகலாம். ரைட். அடுத்த ஃப்ளோ சார்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கு. ஓகே. இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் தரப்பட்டிருக்குன்னு வச்சுக்கொள்வோம். இதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் தாரன். இந்த ஃப்ளோ சார்ட்டின் அவுட்புட்டை கண்டுபிடிங்க. ரைட். ஒரு 2 minutes தாரன். ஒரு ரஃப் பேப்பர் ஒன்று எடுத்து இதை ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு இது இந்த அவுட்புட் என்னன்னு சொல்லுங்க. ஒரு 2 minutes டைம் தான். எல்லாரும் ட்ரை பண்ணணும். ஒன்று தொடக்கம் 3 வரையிலான எண்களின் பெருக்கு தொகை. 1 தொடக்கம் 3 வரையான எண்களின் பெருக்கு தொகை. இல்ல ஆன்சர் சொல்லுங்க. எனக்கு அப்படி சொல்ல தேவை. இது ஒரு ஆன்சர் வரும் தானே உங்களுக்கு வெளியீடு. உதாரணத்துக்கு 100 வருதுன்னா 100 சொல்லும். அதுல 1 தொடக்கம் 100 வருதுன்னா 1 தொடக்கம் 100 சொல்லும்.
யார் ஆன்சர் எடுத்தீங்க? இருபத்தி நாலு. 24. வேற பிள்ளையா? சரி, 24 சொன்னா என்ன பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிங்களா? 24 என்ன பிரச்சனையில தீர்க்கப்பட்டிருக்கு? இதுல நீங்க யோசிக்கிற ஒன்றும் இல்லையே, மிக இலகுவான கேள்வி. நான் முதல் சொன்ன முறை உங்களுக்கு விளங்கி இருந்தா இது ஒரு கஷ்டம் இல்லையே. ரைட், பார்ப்போம். 24 சரியான பார்ப்போம். இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வித்தியாசமான மாறி இருக்கு. என் அண்ட் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு, எஃப் அண்ட் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு, எம் அண்ட் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கு. 3 மாறிகள் இருக்கு. ஆனால் அதுல 2ல தான் மாற்றம் நடக்குது. பாருங்க, எம்மும் எஃப்பும் தான் மாற்றப்படுது. என் இங்க இந்த ஒரு இடத்தையும் எழுதப்படையில. ஸோ என் வந்து மாற்றம் அடையாம இருக்கும். ஸோ நாங்கள் என்ன வேணும்னு சொன்னா மாறிலின்னு சொல்லலாம். மாறிலி இங்கிலீஷ்ல கன்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். கன்ஸ்டன்ட்னா மாறாது. ஆனா எம்மும் எஃப்பும் இப்படி மாற்றம் அடையுது. ஸோ அந்த ரெண்டையும் மாறிகள் என்று சொல்லலாம். வேரியபிள், அது மாற்றம் அடைகிறது. ஸோ மாற்றம் அடையக்கூடியது வேரியபிள்ஸ். அது மாதிரி மாற்றம் அடையாமல் இருந்தால் மாறிலி, கன்ஸ்டன்ட். ரைட், அப்ப நாங்கள் என்ன செய்வோம்? ஆரம்பத்தில் அதனுடைய பெருமானங்கள் எழுதிக் கொள்வோம். எண்ணுக்குள்ள 4 பெருமானம் இருக்குது, எஃப்க்குள்ள 1, எம்முக்குள்ளேயும் 1 இருக்கு. எந்த ஒரு கடினமான விடயமும் இல்லை. நீங்க இந்த 3ஐயும் எழுதிட்டு அது போற திசையில நீங்கள் திருப்பி திருப்பி இயங்கி கொண்டிருக்கோம். அங்க வார பெருமானங்களை அப்படி எழுதிக்கொள்ளும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்க இதுல பிளவிட வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு கூட்ட தெரியும், பெருக்க தெரியும். இது பெருக்கல, அஸ்ட்ரிக் பயன்படுத்துற பெருக்கலன்னு உங்களுக்கு பொதுவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆரம்பத்துல பாருங்க, இப்படி எல்லாம் கடந்து நாங்க இதுக்கு வரோம். என் பெரிது எம்மாண்டு பார்ப்போம். என் இங்க இருக்கு 4, அது நிலையாத்தான் இருக்க போதும், மாறாது. ஸோ நான் இதுல என்ன ரஃபா எழுதி கொள்றேன் 4. எம் எத்தின? எம் வந்து இப்போ 1. ஸோ 4 பெரிது 1, சரி. அப்ப இந்த திசையில போகும். எம்மோடு 1 கூட்டி எம்முக்கு சேமிச்சு கொள்ளுங்க. எம் 1 இருந்தது, 1 கூட்டினா இப்ப எம் வந்து 2. எஃப்ஐயும் எம்ஐயும் பெருக்கி வர ஆன்சரை எஃப்க்கு சேமிங்க. என்ன செய்றீங்க? எஃபோட எம்ஐ பெருக்கி கிடைக்கப்படுற ஆன்சர் எஃப்க்கு சேமிக்கப்படுது. எஃப் எத்தனை இங்க பார்க்கணும்? 1. எம் எத்தனை? 2. அப்புறம் எம் 1 எடுக்கிறீங்க. எம் மாறி இப்ப 2 தான் இருக்கு. ஸோ எஃப் வந்தது 1, எம் 2, 2ஐயும் பெருக்குங்க. 1ஐயும் 2ஐயும் பெருக்கினா 2, அது எங்க வருது? எஃப்க்கு. ஸோ எஃப் இப்ப 2. ரைட், திருப்பி இங்க வாங்க. என் பெரிது எம் ஆண்டு பாருங்க. என் வந்து 4 தான், அதுல மாற்றம் இல்லை. எம் இப்ப மாறிட்டு எத்தனை? 2. 4 பெரிது 2ம் சரி. செஞ்சு வாங்க. எம்மோட 1 கூட்டி எம்முக்கு அசைன் பண்ணிக்கொள்ளுங்க. எம் 2 இருந்தது, 1 கூட்டப்பட்டா 3. எஃப்ஐயும் எம்ஐயும் பெருக்கி எஃப்க்கு ஸ்டோர் பண்ணிக்கொள்ளுங்க. எஃப் எத்தனை? 2. எம் 3. 2ஐயும் 3ஐயும் பெருக்கி எஃப்க்கு சேமிங்க. எஃப் வந்து இப்ப 6. ஓகே, திருப்பி இங்க வருவோம். என் பெரிது எம் ஆண்டு பாருங்க. என் எத்தனை? 4 தான். எம் 3. 4 பெரிது 3ம் சரி. ஸோ சரி என்றா இங்க வருவோம். எம்மோட 1 கூட்டி எம்முக்கு ஸ்டோர் பண்ணுங்க. எம் இப்ப 4. எஃப்ஐயும் எம்ஐயும் பெருக்கி எஃப்க்கு ஸ்டோர் பண்ணுங்க. எஃப் எத்தனை? 6. எம் 4. 6ஐயும் 4ஐயும் பெருக்கி அதை கொண்டு எஃப்க்கு சேமிக்கணும். 6ஐயும் 4ஐயும் பெருக்கினா எஃப் 24. இப்ப இங்க வாங்க. என் பெரிது எம் ஆண்டு பாருங்க. என் 4 தான். எம் எத்தனை? எம்மும் 4. 4 பெரிது 4 இல்ல, தவறு. ஸோ தவறுண்டா இனி அங்க போயிடலாம். அது கீழே வாங்க, நோ என்ற திசையில வரைக்கும்
டிஸ்பிளே எஃப் வந்து தரப்பட்டிருக்கு. எஃப் டிஸ்பிளே பண்ணுங்க. எஃப்க்கு என்ன இருக்கு? 24. ஸோ ஆன்சர் 24. ஓகே, அப்ப இப்ப 24 ஆன்சரா கிடைச்சிருக்கா? இதுல என்ன பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு? என்ன பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு? முதல் 4 எண்களின் பெருக்கம் 4 தர 3 தர 2 தர 1 பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 24 வரும். ரைட், அதைத்தான் நீங்க மேத்ஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபேக்டோரியல்னு சொல்றது. மேத்ஸ் படிக்கிற பிள்ளைகள் படிச்சிருப்பீங்க ஃபேக்டோரியல்னு சொல்றது. இப்ப 4 ஃபேக்டோரியல் இப்படி எழுதுறாங்க. ஃபேக்டோரியலா 4 ஃபேக்டோரியல் காண்றதுக்குரிய ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து. அப்ப நாங்கள் இதை பிறகு கணினியில நாங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதின பிறகு நீங்க 4 இன்புட் பண்ணினீங்கன்னு சொன்னா அங்க உங்களுக்கு பெருக்கி 24 வரும். ரைட், அப்ப இப்ப நான் இதுல 5 வரும் மட்டும் சொன்னா 5 ஃபேக்டோரியல்னா என்ன? 5ம் 5க்கு முற்பட்ட எண்களையும் பெருக்கும். 24 5 பெருக்க 120 வரும். ஸோ இதுல நீங்க 4க்கு பதில் 5 போட்டீங்க. நான் 4 ஃபேக்டோரியல் வரணும்ன்றதுக்காக தான் இதுல 4 பயன்படுத்திக்கணும். நீங்க 5 ஃபேக்டோரியல் வரணும்னா இதுல 5 போட்டு வரணும். இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. ரைட், ஆரம்ப காலத்துல வந்து எனக்கு சரி ஆண்டு ஞாபகம் இல்லை, ஆரம்ப காலத்துல வந்து ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி இந்த ஃபேக்டோரியல் செகண்ட் பார்ட் கேள்வி. ரைட், அப்ப கொஞ்சம் விளங்கி வச்சுக்கொள்ளணும். இப்படியான ஐடியாக்கள் உங்களுக்கு தேவைப்படும். ஆனா அதுல அவர் பெருசா உங்களுக்கு முழுவதும் அந்த உங்களை கொஞ்சம் எழுத சொல்லல, சில ஐடியாக்களை தந்தார். இப்படித்தான் ஒரு ஃபேக்டோரியல் காண்றதுன்னு வச்சுக்கொண்டு அதை பாவிச்சு ஃப்ளோ சார்ட் வரைய சொன்னார். அதுல பெரிய கடினம் இருக்காது. ஓகே தானே பிள்ளைகள்? ஸோ இதுதான் இப்படியான ஃபேக்டோரியலை காண்றக்கூடிய விடை. ரைட், கவனிப்போம். தொடர்ச்சியா நாங்கள் கொஞ்சம் பெரிய ஃப்ளோ சார்ட்ஸுக்கு போறதுக்கு முதல் இன்னொரு விடயத்தை நான் தெளிவுபடுத்திட்டு வரேன். ரைட், இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்க. ஒரு எளிமையான ஃப்ளோ சார்ட் மூலம் நான் ஏன் அப்போ எப்படி ஒரு எளிமையான ஃப்ளோ சார்ட்டை மூலம் எடுக்கிறேன்னு யோசிக்கக்கூடாது, என்ன காரணம்னு பார்ப்போம். இப்போ இதை நாங்கள் என்ன செயற்படுத்தி பார்த்தா எங்களுக்கு வெளியீடு கிடைக்கும். இதை நீங்க செயற்படுத்தி பார்த்தா என்ன வெளியீடு கிடைக்கும்? ஒரு அது மனதால பார்த்து சொல்லிடுமா? இதனுடைய அவுட்புட் என்ன இருக்கும்? 1 தொடக்கம் 10 வரையிலான எண்கள். 1 தொடக்கம் 10 வரையான எண்கள். சரியா அவர் சொல்றது? ஒரு 1 மினிட் மனதால பார்த்துங்க, எழுதி பார்க்க இல்லை, சின்ன கேள்வி தானே, மனதால பார்த்து பாருங்க. ஒரு மாறி என்றா அது மட்டும்தானே மாறும். ஸோ முதல் 3 தரம் மனதால டெஸ்ட் பண்ணி பாருங்க, என்ன எண் கோலம் வருதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு 1 2 3 என்று வந்தா அடுத்தது 4, அடுத்தது 5 அப்படி வரும். எங்க முடியுதுன்றதை நாங்க இதுக்கு அண்மையில திருப்பி இருக்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு ஐடியா சொல்லி தந்தேன். சரியா? 1 to 10 1 தொடக்கம் 10 மட்டும் உள்ள எல்லா எண்களும் வந்தது. சரியா? சரி. ரைட், ஓகே, இது சரி. 1 தொடக்கம் 10 மட்டும்தான் வரும். நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் இது செய்து காட்ட போறது இல்லை. இப்படி ஒரு மாறி வரைக்கும் நீங்க முதல் 3 டெஸ்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 வரும். அப்புறம் மற்றதோட டெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த 4 தான், 5 தான், 6 தான். அப்ப எனக்கு டவுட் வருது, நான் இதுல 10 போட்டபடியே இங்க 10ல முடியுதா இல்ல 9ல முடியுமா, ஏன்னா டவுட் இருக்கு. ஸோ ஒரு சேஃப்டிக்காக ஒரு என்ன ஓகே, நான் இந்த கடைசியை மட்டும் டெஸ்ட் பண்றேனே, 9 பிரிண்ட் ஆயிட்டு வைப்போம். கடைசியை மட்டும் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக. நீங்க சில யோசிப்பீங்க 10 போட்டா 10 வராதே, அதுக்காக 9 பிரிண்ட் ஆயிட்டு வைப்போம். நான் இப்ப எழுதினா அவுட்புட்டா கீழே எழுதினது 9 பிரிண்ட் ஆயிட்டு வைப்போம். ஸோ நான் இப்ப இருக்கிற இடம் இது.
அப்ப எண் எத்தனை இப்ப இருக்கணும் 9 இருக்கணும் ரைட் என்னோடு உண்ட கூட்டி எண்ணுக்கு சேமிங்க எண் இப்ப 10 சாரி எண் 10 எண் 10 இதான் அவுட்புட் எண் 10 இப்படியே வந்தீங்கன்னா எண் பெரிது 10 ஆண்டு பாருங்க எண்ணுக்கு 10 இருக்கு இப்படி ஸோ 10 பெரிது 10 தவறு இதுல பாருங்க தவறு ரெண்டா தான் இங்க போச்சு ஸோ 10 பெரிது 10 பிள்ளை இங்க வாங்க கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க நான் இந்த கேள்வி எடுத்ததுக்குரிய காரணத்தையும் இப்ப சொல்லிட்டு போறேன் இதுவரையில நாங்கள் எடுத்துக்கொண்ட ஃப்ளோ சார்ட் எல்லாம் நிபந்தனை சரியாக இருக்கதான் ரிப்பீட் பண்ற மாதிரி காட்டினோம் எல்லா ஃப்ளோ சார்ட்டையும் நீங்க எடுத்து பாருங்க நான் சொன்ன எல்லா ஃப்ளோ சார்ட்லையும் நிபந்தனை சரியாக இருந்தா தான் ரிப்பீட்டிஷன் நடக்கும் நிபந்தனை பிழைச்சா ஸ்டாப் ஆயிடும் ஆனா இதுல நான் எப்படி அதை அமைச்சிருக்கேன்னு சொன்னா நிபந்தனை தவறண்டா தான் ரிப்பீட்டிஷன் நடக்கும் நிபந்தனை சரியாக இருந்தா ஸ்டாப் ஆகும் ஒட்டுமொத்தத்துல மாற்ற வித்தியாசமா எடுத்திருக்கேன் சோ அப்ப இப்ப பாத்தீங்கன்னா நிபந்தனை பிழை என்ன இப்ப எண் 10 பெரிது 10ன்னா பிழைண்டா தான் இங்க போச்சிருக்கும் ஸோ டிஸ்பிளே எண்ணுக்கு என்ன இருக்கு இப்ப பாருங்க 10 ஸோ 10 டிஸ்பிளே ஆகும் என்னோட ஒன்றை கூட்டுங்க இப்ப எண் 11 இங்க வாங்க எண் அதாவது 11 பெரிது 10 இப்ப சரி 11 பெரிது 10 சரி சரி என்றா இங்க போயிடாது கீழே வாங்க ஸ்டாப் ஆயிடுவீங்க அப்ப இப்ப என்ன நடந்திருக்கு 1 தொடக்கம் 10 மட்டும் வந்திருக்கு சரி அப்ப ஏன் நான் இந்த கேள்வி எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா இந்த ஐடியாவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக அதாவது ஒரு ரிப்பீட்டிஷன்ல நிபந்தனை சரியா இருந்தா மட்டும்தான் ரிப்பீட்டிஷன் நடக்கணும்னு நீங்க எடுக்கக்கூடாது நான் இதுவரையில விளங்கப்படுத்தின உதாரணத்தை வச்சுக்கொண்டு நீங்க ஒரு தவறான ஐடியா எடுத்திருப்பீங்க ரிப்பீட்டிஷன் நிபந்தனை பிழையா உண்மையாக இருந்தா மட்டும்தான் ரிப்பீட்டிஷன் நடக்கணும் அப்படி இல்லை நிபந்தனை சரியாக இருந்து ரிப்பீட்டிஷன் நடக்கக்கூடிய மாதிரியும் நாங்க அமைக்கலாம் நிபந்தனை தவறாக இருக்க ரிப்பீட்டிஷன் நடக்கிற மாதிரியும் அமைக்கலாம் இப்ப இதுல எங்களுக்கு கிடைச்சது 1 to 10 1 தொடக்கம் 10 மட்டுமுள்ள எல்லா எண்களும் இதே கேள்வியை நாங்கள் முதலாவது ஃப்ளோ சார்ட்டாகவும் செய்து நாங்கள் இந்த ரிப்பீட்டிஷன் படிப்பிக்க நான் முதலாவதாக எடுத்துக்கொண்ட ஃப்ளோ சார்ட்டும் இதே பிரச்சனை தான் 1 தொடக்கம் 10 மட்டுமுள்ள எல்லா எண்களையும் பிரிண்ட் பண்ணினாங்க ஆனா அங்க யோசிச்சு பாருங்க அங்க நாங்கள் எஸ்ஸா இருக்கேக்கான் ரிப்பீட் பண்ணினாங்க நிபந்தனை சரியாக இருக்கும் மட்டும் ரிப்பீட் பண்ணி வெளியிட்ட காட்சிப்படுத்தினாங்க ஆனா எங்களுக்கு கிடைச்சது 1 to 10 தான் அதே கேள்வி அதே பிரச்சனையை இப்ப நாங்கள் வித்தியாசமான இருக்கிறோம் அப்ப இது மாதிரி நீங்க இப்ப இதுவரையில செய்த அந்த ரிப்பீட்டிஷன் கேள்வி இருக்குதானே அது எல்லாத்தையும் நோவுக்கும் மாத்தி எழுதிப்பாங்க நோவா இருக்கேக்க ரிப்பீட் பண்ணக்கூடிய மாதிரியும் நீங்க செய்து பார்க்கலாம் அதுல ஒரு பிரச்சனையும் இருக்காது சரியா சோ இந்த ஐடியா உங்களுக்கு தெளிவா இருக்கட்டும் இந்த கவனிச்சுக்கணும் நான் இதுல ஒரு கேள்வி அல்ல 2 கேள்வி செய்து காட்டுறேன் ஏன்னா சூடோ கோட் வரைக்கும் இதுக்கு ஒரு மாதிரி எழுதுறது இப்ப நான் நோவா இருக்கேக்க ரிப்பீட் பண்ணிருந்தாங்க இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் தந்துட்டு இதுக்கு சூடோ கோட் எழுதுங்கோண்டா நீங்க எழுதப்போற சூடோ கோட் ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கும் பார்ப்போம் என்னண்டு அதே மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் தரப்பட்டிருக்கு அதுல ஜெஸ்ஸா இருக்கேக்கான் ரிப்பீட்டிஷன் நடக்குதுண்டா அதுக்கு உங்களை சூடோ கோட் எழுத சொன்னா அதுக்கு இன்னொரு அமைப்பில் இருக்கு இப்ப நாங்கள் தெரிவு முறை படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி வரிசை முறை படிச்சிருக்கிறோம் அங்க உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் தந்துட்டு சூடோ கோட் எழுதுங்கோண்டா ஒரு அமைப்பு தான் சூடோ கோட்னா ஒரே மாதிரி தான் இருக்கு இப்போ அந்த இஃப் அண்ட் தெரிவண்டா இஃப் அண்ட் போட்டு தான் எழுதுவீங்க வேறு ஒரு இதுவும் இல்லை ஆனால் இந்த மீள் செயலுக்கு மட்டும் உங்களுக்கு 2 விதமான ஐடியா வரப்போகுது ஏன் நிபந்தனை ட்ரூவா இருக்கேக்க ரிப்பீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு ஒரு விதமான போலி குறிமுறை நிபந்தனை ஃபால்ஸா இருக்கேக்க ரிப்பீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு இன்னொரு விதமான போலி குறிமுறை எழுத போறோம் ஸோ 2 வித்தியாசமான ஐடியா பாவிக்க வேண்டி இருக்கும் ஸோ அதை நோக்கி நாங்க போவோம் அதுக்கு முதல் இன்னொரு வினாவை பார்ப்போம் இந்த வினாவை இருக்க கவனிங்க ரைட் இந்த வினாவை நான் உங்களுக்கு நேரடியாக ஷேர் பண்ணினா சில வழியில் உங்களால் அதை நான் செய்து காட்டுறதுல குழப்பமா இருக்கலாம் ஓகே பரவாயில்லை நான் போர்டில் எழுதி போட்டே செய்து காட்டுறேன் என்றால் ரைட் பார்ப்போம் நான் போர்டில் எழுதி விளங்கப்படுத்துகிறேன் கவனிச்சுக்கொள்ளுமா இப்படி ஒரு ஃப்ளோ சார்ட் நாங்கள் 2 மாறியை பயன்படுத்துகிறோம் 1
எக்ஸ் என்ற ஒரு மாறியை பயன்படுத்துகிறோம், அதில் 1 என்ற ஒரு பெருமானத்தை சேமிச்சு கொள்கிறோம். அதே மாதிரி டி என்ற ஒரு மாறியை பயன்படுத்துகிறோம், அதுலேயும் 1 என்ற ஒரு பெருமானத்தை சேமிச்சு கொள்கிறோம். ஸோ அதுக்கு பிறகு நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் டி என்ற ஒரு விடயத்தை டிஸ்பிளே பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு ஒரு ப்ரோசஸ் செய்கிறேன். எக்ஸ் எப்படி அதிகரிக்கிறேன்னு சொன்னா எக்ஸோட ஒன்றை கூட்டி எக்ஸை அதிகரிக்கிறேன். அதே போல டி அதிகரிக்கிறேன் அப்படின்னா டீயோட எக்ஸை கூட்டி அதிகரிக்கிறேன். ரைட், டீயையும் எக்ஸையும் கூட்டி அதிகரிக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு நிபந்தனை எழுதுறேன். டி பெரிது 27 ஆண்டு எழுதுறேன். டி பெரிது 27 ஆண்டு. அது நோன்னு சொன்னா இப்படியே வந்து இங்க வரும். ஜெஸ் என்று சொன்னா ஸ்டாப் பண்ணிக்கொள்ளும். ஓகே, திருப்பி எக்ஸுக்கு ஒரு ஒன்றெண்ட பிரமாணம் சேமிக்கப்பட்டிருக்குது, டியுக்குள்ளேயும் ஒன்றெண்ட பிரமாணம் சேமிக்கப்பட்டிருக்கு. டிஸ்பிளே டி என்று எழுதியிருக்கிறோம். அதுக்கு பிறகு எக்ஸோட ஒன்றை கூட்டி எக்ஸுக்கு சேமிச்சிருக்கிறோம், டியையும் எக்ஸையும் கூட்டி டிக்கு சேமிச்சிருக்கிறோம். ஒரு நிபந்தனை எழுதப்பட்டிருக்கு, டி பெரிது 27 ஆண்டு கேட்கிறேன். நோ அண்டா ரிப்பீட் பண்றோம், எஸ் அண்டா ஸ்டாப் பண்றோம். இதுக்கும் ஒரு 2 மினிட்ஸ் தான் அவுட்புட் எடுங்க. இதுக்குரிய அவுட்புட் சரி 28 வேற யாராவது பிள்ளை என்ன ஆன்சர்? சார் 27 வரையான முக்கோணங்கள் என்னென்ன ஆன்சர்? அப்போ 1 3 6 10 15 21. ஓகே பாப்போம். இப்போ இதுல வெளியீடு பாருங்க, உங்களுக்கு டிஸ்பிளே டி அப்போ இதுல இருக்கு. ரைட், டிஸ்பிளே டி என்றது இந்த இடத்தை இருக்கு. இந்த இடம்ன்றது நாங்கள் அந்த முதல் கதைச்சுதானே அந்த லூப் பண்ற இடம் பாருங்க. இதுல தான் நீங்க நிபந்தனையை செக் பண்ணி நோவா இருந்தா இதன் வழியை ரிப்பீட் பண்றீங்க. அப்ப இதன் வழியை ரிப்பீட் பண்றீங்கன்னா இந்த டிஸ்பிளே டி எங்க இருக்கு? நீங்கள் போய் வர அந்த இடத்துல நான் இருக்கப்போ அப்ப நான் சொல்லும் அந்த டிஸ்பிளே டி லூப்புக்குள்ள இருக்கு. ஸோ லூப்புக்குள்ள இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேற்பட்ட நம்பர்ஸ் வரலாம், கட்டாயமா வரும்னு சொல்லல, வரலாம். ஏன் நான் வரலாம் என்று சொல்றேன்னா இப்படி இப்ப நீங்க மேல இருந்து செக் பண்ணி கொண்டு போறீங்க. முதல் திறமை இந்த நிபந்தனை சரியா இருந்துட்டா வெளியில இல்ல போயிடுவீங்க. அப்படியே டெஸ்ட் பண்ணி கொண்டு வாரீங்க, ஓகே டிஸ்பிளே பண்ணிட்டீங்க, அப்படியே கீழே வாரீங்க, இந்த இடத்த நிபந்தனை சரியாயிட்டு வைப்போம், வச்சா வெளியில போயிடுவீங்க. அப்ப நீங்க பிறகு கூடாது என்ன லூப்புக்கு உள்ள இருக்கு, அப்ப என்ன ஒரு அவுட்புட் வந்தேன். அப்ப நான் என்ன சொல்றேன், பெரும்பாலும் பல அவுட்புட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சில வேளையில அரிதாக ஒரு அவுட்புட்டோட முடியலாம். ஆனா லூப்புக்கு வெளியில டிஸ்பிளே டி இருந்தா கட்டாயமா ஒரு ஆன்சர் தான் வரும். ஆனா இப்ப எங்களுக்கு லூப்புக்கு உள்ளதானே இருக்கு. ஸோ திருப்பி டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு கஷ்டம் இல்லையே, ரெண்டு மாறி இருக்கு, எக்ஸும் டீயும். ஸோ எக்ஸின் பெருமானத்தை எழுதுங்க பிள்ளை 1, டீயின் பெருமானத்தை எழுதுங்க 1. ரைட், டெஸ்ட் பண்றதை ஆரம்பிப்போம் பாருங்க. அப்படியே நேரம் வாங்க, அரோ என்ன பாய்ச்சல் கோடு கீழ் நோக்கி தான் வருது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, டிஸ்பிளே டி, டீக்கு என்ன இருக்குது 1. அப்போ அவுட்புட் டைம் ஒரு சைட்ல எழுதுறீங்க அவுட்புட். அப்போ டிஸ்பிளே டி என்ன, டீக்கு 1 தானே இருக்கு, ஸோ 1 டிஸ்பிளே ஆகுது. அதுக்கு பிறகு என்ன செய்யறீங்க, எக்ஸோட 1 கூட்டி எக்ஸுக்கு சேவ் பண்ணி கொள்றீங்க. எக்ஸ் 1 இருந்தது கூட்டினா 2. இனி என்ன செய்யறீங்க பாருங்க, டீயையும் எக்ஸையும் கூட்டி டீக்கு ஸ்டோர் பண்றீங்க. டி 1
எக்ஸ் 2 ரெண்டையும் ஒன்றையும் கூட்டினீங்கன்னா 3 அந்த 3 தான் எங்க வருது பிள்ளை டீக்கு வருது ஸோ டி 3 இப்பதான் நீங்க நிபந்தனையை பரிசீலிக்க போறீங்க என்னது டி பெரிது 27 பாருங்க டி 3 பெரிது 27 தவறு நோ தான் இங்க போடுறோம் ஸோ நோ தானே இப்ப இந்த நிபந்தனை ஸோ இங்க வாங்க திருப்பி இங்க வந்துட்டீங்க டிஸ்பிளே டி டீக்கு என்ன இருக்கு 3 ஒன்று பிரிண்ட் பண்ணினது இப்ப 3 பிரிண்ட் ஆகுது இங்க வாங்க எக்ஸையும் ஒன்றையும் கூட்டி எக்ஸுக்கு ஸ்டோர் பண்ணுங்க 2 இருந்தது ஒன்றை கூட்டப்பட்டா 3 டீயையும் எக்ஸையும் கூட்டி டீக்கு ஸ்டோர் பண்ணுங்க டி 3 எக்ஸ் 3 கூட்டி டீக்கு சமைங்க 6 டி பெரிது 27 பாருங்க டி 6 பிள்ளை ஸோ 6 பெரிது 27 தவறுண்டா இங்க போங்க டிஸ்பிளே டி எத்தனை 6 ஸோ 6 டிஸ்பிளே ஆகுது எக்ஸோட உண்டை கூட்டி எக்ஸுக்கு ஸ்டோர் பண்ணுங்க 3 இருந்தது உண்டை கூட்டினீங்கன்னா 4 டீயையும் எக்ஸையும் கூட்டி டீக்கு ஸ்டோர் பண்ணுங்க டி 6 எக்ஸ் 4 கூட்டினீங்கன்னா டி 10 டி பெரிது 27 பாருங்க டி 10 பெரிது 27 தவறு இங்க வாங்க டிஸ்பிளே டி எத்தனை 10 எக்ஸோட உண்டை கூட்டி எக்ஸுக்கு ஸ்டோர் பண்ணுங்க எக்ஸ் 4 ஒன்று கூட்டினா 5 டீயோட எக்ஸை கூட்டி டீக்கு ஸ்டோர் பண்ணுங்க 10 5 டி 15 டி பெரிது 27 பாருங்க டி 15 ஸோ 15 பெரிது 27 தவறு ரிப்பீட் பண்ணுங்க டிஸ்பிளே டி 15 டிஸ்பிளே ஆகுது எக்ஸோட உண்டை கூட்டி எக்ஸுக்கு ஸ்டோர் பண்ணுங்க எக்ஸ் 6 டீயையும் எக்ஸையும் கூட்டி டீக்கு ஸ்டோர் பண்ணுங்க 15 மாறும் 21 டி பெரிது 27 பாருங்க டி 21 ஸோ 21 பெரிது 27 சரி சாரி தவறு ஸோ ரிப்பீட் பண்ணுவோம் டிஸ்பிளே டி எத்தனை 21 டிஸ்பிளே ஆகும் எக்ஸோட உண்டை கூட்டுங்க பிள்ளை எக்ஸ் 7 டீயோட எக்ஸை கூட்டுங்க 21 மேலும் 28 இப்ப நிபந்தனை போங்க டி பெரிது 27 பாருங்க டி 28 ஸோ 28 பெரிது 27 இப்ப சரி என்றா கீழே வந்துடும் முடிஞ்சது என்ன ஆன்சர் 1 3 6 10 15 21 முக்கோண எண்கள் என்ன முதல் 6 முக்கோண எண்கள் உங்களுக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு இந்த ஐடியா ஸோ இப்படியான சின்ன ஃப்ளோ சார்ட்ல கொஞ்சம் என்ன நேரத்தை செலவிடுங்க செய்து பாருங்க இது எப்படி இயங்குது கூடுதலா என்ன இது எப்படி முதல் இந்த ஃப்ளோ சார்ட்டுக்குரிய அவுட்புட் எடுக்க பாருங்க பிறகு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஏன் நான் இதுல 2 மாறி போட்டேன் அப்ப இதுல உங்களுக்கு இப்படி ஒரு செய்கை வழியில உங்களுக்கு விளங்குது பாருங்க நீங்கள் ஏன் இதை எக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நம்பர் எடுக்கணும்னு சொன்னா முதல் எல்லா நம்பரையும் எடுத்துத்தான் முக்கோணம் காணும் ஸோ முதல் 1 எடுத்தீங்க ரைட் அப்போ 1 எடுத்துட்டு இங்க பாருங்க நாங்க என்ன செய்யறோம் அப்போ 1 எடுத்தோம் ஏன் 1 தான் முதலாவது முக்கோணம் பிறகு அடுத்த முக்கோணம் வரணும்னா உங்களுக்கு தெரியும் அடுத்த முக்கோணம் 3 அப்ப என்ன செய்யலாம் ஸோ அதுதான் இந்த ஐடியா போட்டிருக்கேன் அந்த நம்பரை அதால என்ன டீயையும் எக்ஸையும் கூட்டுறேன் ஸோ டீயையும் எக்ஸையும் கூட்டிக்க எங்களுக்கு அந்த ஐடியா வருது ஸோ இது ஏன் இப்படி வந்தது இந்த ஐடியாவை யோசிங்க இந்த ஐடியா வாரதுக்கு காரணம் இந்த லைன் இந்த நம்பர்ஸ் வாரதுக்கு காரணம் இந்த லைன் இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரிதானே அப்ப வீட்டில் செய்து பாருங்க இந்த அளவில் நிறுத்திக்கொள்வோம் இனி கொஞ்சம் நாங்கள் அட்வான்ஸான விடயங்களுக்கு போகிறோம் என்றாலும் கூட இதுக்குரிய சூடோ கோட் நாங்கள் இன்னும் எழுத பார்க்கல அது கூட சூடோ கோட்டும் ஒரு பேசிக்காக தான் இருக்க போது அதுவும் முடிய நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகலாம் ஓகே அப்போ வீட்டில் எவ்வளவு நேரம் நீங்கள் இதுக்கண்டு செலவிடுறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் அந்த நாலேஜ் வந்தால் எங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பும் ஈஸி அதே மாதிரி கணனியில் பிரச்சனை இருக்கணும் இலகுவாக இருக்கு ஓகே ஸோ இந்த அளவில் இன்றைக்கு நிறுத்திக்கொள்வோம் மீதமான விடயங்கள் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகே நன்றி